வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு மருந்து. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, மேம் வயிறு வலிக்குது, புளிச்ச ஏப்பம் இருக்கு, நெஞ்செரிச்சல் இருக்கு, அசிடிட்டி ப்ராப்ளம், மலச்சிக்கல், ஐபிஎஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் சொல்லுங்கள். சித்தர்கள் அருளால் நிறைய மருந்துகளை நம்ம பார்த்துட்டு வரோம். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை மருந்து அப்படின்னு சொன்னால் ரெகுலராக இந்த சண்முக சூரணத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மூலிகைகள் எல்லாமே எளிமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான். ஸோ பெரும்பாலும் நம்ம பதிவுகளை சொல்கிற ஒரு சில மூலிகைகள் எனக்கு கிடைக்கல மேம், எனக்கு கஷ்டமாக இருக்குது, செய்ய முடியல, நீங்களே எனக்கு ரெடி பண்ணி தரீங்களான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு டைஜஷனுக்கான ஒரு விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது தான் ஸோ சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு மருந்து முறை இந்த டெய்லி 1/2 ஸ்பூன் காலை இரவு 2 வேளையும் 1/2 ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வாங்களேன். நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு மருந்து. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, மேம் வயிறு வலிக்குது, புளிச்ச ஏப்பம் இருக்கு, நெஞ்செரிச்சல் இருக்கு, அசிடிட்டி ப்ராப்ளம், மலச்சிக்கல், ஐபிஎஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ சித்தர்கள் அருளால் நிறைய மருந்துகளில் நம்ம பார்த்துட்டு வரோம். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை மருந்து அப்படின்னு சொன்னால் சண்முக சூரணம். இந்த சண்முக சூரணம் அப்படின்னு சொல்கிற மருந்து பொதுவாக எப்படி நமக்கு முருகப்பெருமான் நம்மளுடைய இன்னல்கள் எல்லாமே தீர்த்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தராரோ, அதே மாதிரி இந்த சண்முக சூரணம் நம்ம சாப்பிடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாமே நமக்கு போயிட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைக்குது. ஜீரணத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, மூட்டு வலி இருந்தாலோ, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சைனசைட்டிஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ சளி, இருமல், சைனஸ் மாதிரியான தொந்தரவுகள் இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு சண்முக சூரணம் பயன்படுது. ஸோ ரெகுலராக இந்த சண்முக சூரணத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மூலிகைகள் எல்லாமே எளிமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான். ஸோ பெரும்பாலும் நம்ம பதிவுகளை சொல்கிற ஒரு சில மூலிகைகள் எனக்கு கிடைக்கல மேம், எனக்கு கஷ்டமாக இருக்குது, செய்ய முடியல, நீங்களே எனக்கு ரெடி பண்ணி தரீங்களான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு டைஜஷனுக்கான ஒரு விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது தான் ஸோ சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு மருந்து முறை இந்த சண்முக சூரணம். வாங்க எப்படி செய்யலான்றதை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, மிளகுங்க. மிளகு எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கப பிரச்சனையிலேருந்து, மூட்டு பிரச்சனைகள்ல இருந்து, உடலில் ஏதாவது ஒரு காணாக்கடி, விஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு மிளகு ஒரு பெஸ்ட்டு மூலிகை. மிளகு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதனோட அடுத்ததாக சீரகம். சீரகம் பேர்லேயே இருக்குது பாருங்கள். உங்களுடைய டைஜஷன் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ்னால் சீரகம் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இந்த சீரகமும் நீங்கள் எடுத்துக்கணும். மிளகு ஒரு 100 கிராம் எடுத்திங்கன்னா சீரகம் 100 கிராம், இல்லை மிளகு 50 கிராம் எடுக்கிறீங்கன்னா சீரகம் 50 கிராம் எடுத்துக்கணும். அடுத்ததாக திப்பிலி. ரொம்ப காரமான ஒரு மூலிகை, கபத்தை விரட்டக்கூடியது, டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் சருமத்திலேயோ இரத்த நாளங்கள்லேயோ கழிவுகள் இருந்ததுன்னா அதை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தாங்க இந்த திப்பிலி. இப்போ இந்த திப்பிலியும் இதனோடு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சேர்க்கக்கூடியது இந்துப்பு. இந்துப்பு 100 கிராம். ஸோ உப்பு வகைகள்லேயே இந்த இந்து உப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உடலுக்கும் நல்லது. எப்படி நம்ம கல்லுப்பு நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிறது தான் இந்த இந்துப்பு. ஸோ இந்த இந்துப்பும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே சம அளவு எடுத்து உப்பு தவிர்த்துட்டு மற்றது எல்லாமே லேசாக வறுத்து நீங்கள் என்ன பண்ணணும், பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பொருள் இதோட சேர்க்கணும். அதுவும் என்னென்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை எந்த அளவு எடுக்கணும்னா, இது நம்ம மிளகு நீங்கள் 50 கிராம் எடுத்துருக்கீங்கன்னா கருவேப்பிலை 25 கிராம் எடுத்துக்கோங்க. இதையும் நிழல்லையே உலர்த்தி பொடி செய்து 25 கிராம் கருவேப்பிலை பொடி. அடுத்ததாக 25 கிராம் பெருங்காயம். நல்ல சுத்தமான பெருங்காயம், கெட்டி பெருங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை வெயிலில் உலர்த்தி அதையும் பொடி பண்ணி ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இது எல்லாமே எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தானே. இதை வச்சு தான் நம்ம சண்முக சூரணம் செய்ய போகிறோம். ஸோ
ஸோ முதல்ல நம்ம சொன்ன அது எல்லாமே இந்துப்பை தவிர்த்துட்டு மற்ற மூலிகைகள், அதாவது மிளகு, சீரகம், திப்பிலி, இது எல்லாமே வறுத்து நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு அதனோடய நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்துப்பு பொடியை சேர்க்க போகிறோம். அதற்கு அடுத்தது பெருங்காய பொடியும் இதனோட சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை பொடியும் இதனோட சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த சூரணத்தை பயன்படுத்தலாம். முக்கியமான ஒரு குறிப்பு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இந்துப்பு இதில் சேர்க்க வேண்டாம். தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த உப்பை தவிர்த்தலாம். இல்லை பொதுவாகவே நான் உப்பு கம்மியாக தாங்க சாப்பிடுவேன், இதில் மற்ற மூலிகைகள் எல்லாமே சேர்க்குறோம், உப்பினால் உங்களுக்கு பிரச்சனை வராது. உப்பு எதற்காக இந்துப்பு சேர்க்குறோன்னா அந்த டைஜஷனுக்கு நம்ம சேர்க்குறோம். ஸோ குடல் பகுதி சுத்தமாகிறதுக்கும் மலச்சிக்கல் நீங்குவதற்காகவும் சேர்க்கப்படுறது தான். ஸோ அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி 1/2 ஸ்பூன் காலை இரவு 2 வேளையும் 1/2 ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வாங்களேன். நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ தொடர்ந்து இந்த மூலிகை எல்லாமே சேர்த்து பயன்படுத்தும்போது டைஜஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்க ஆரம்பிக்கும். இதை தாண்டி தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டைஜஷன் நார்மலாக இருக்கிறதுக்கும் உங்கள் குடல் பகுதி சுத்தமாகிறதுக்கும் நிறைய தண்ணீர் நீங்கள் குடிக்கணும். இந்த தண்ணீரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா சீரகம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சோம்பு சேர்த்து குடிக்கலாம். சுண்டை வற்றல் சூரணம்னு ஒரு மருந்து இருக்குங்க. இதையும் நம்ம எடுத்து தண்ணீரில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும் ரத்தம் சுத்திகரிக்கப்படுவதற்கும் இந்த சண்முக சூர்ணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இது கூடவே உங்களுக்கு டைஜஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும்னா வேறு என்ன மூலிகைகள் சேர்க்கலாம், இல்லை மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச தீபாக்னி சூரணம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ பஞ்ச தீபாக்னி சூரணம் உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை போக்கக்கூடியது, நமக்கு பசி தீயை தூண்டக்கூடியதுன்னா பஞ்ச தீபாக்னி சூரணம். இதை தாண்டி உங்களுக்கு மந்தமாகவே இருக்குன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ரெடி டு குக் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றீங்க. போன வாரம் கூட ஒருத்தர் சொன்னாங்க, மேம் நான் வெளியில் பாப்கார்ன் சாப்பிட்டேன், அதில் இருந்து தான் இந்த மாதிரி வயிறு உபுசம், ஒரு ஏப்பம், அஜீர்ணம் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, அது ஹெல்த்தியானதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ்லாம் வேண்டாம். இப்போ பஃப் சாப்பிட்றேன், சமோசா சாப்பிட்றேன், அது கூட ஒரு டீ குடிச்சிட்டேன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய அந்த காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதை ரெகுலராக, அதுவும் முளைக்கட்டிய பயிறு வகைகளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த சண்முக சூர்ணமும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டாவே போதும். டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறைஞ்சி நல்ல ஒரு செரிமானம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.